எல்லாருக்கும் வணக்கம். பாரிஸ் வந்து நவம்பர் 1ஆம் தேதி காத்தால ஈவென்ட் பண்ண போறோம். கீழ நம்பர் குடுத்துருக்கோம். அந்த நம்பர்ல குடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ஈவென்ட் பாரிஸ்ல மெர்க்யூர் ஹோட்டல்ங்கிற இடத்துல நடக்குது. அதனால பிரான்ஸ்லயும், பெல்ஜியம்லயும், ஹாலண்ட் இதுமாரி சுத்தி இருக்கிறவங்க பாரிஸ்ல என்ன வந்து பாருங்க. நவம்பர் 8ஆம் தேதி லண்டன்ல வெம்ப்லி ஏரியால கார்த்தால சட்பரி பிரைமரி ஸ்கூல் ஹால்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து பாரிஸ் ஈவெண்ட்டுக்கு வர முடியலையோ அவங்க வந்து என்ன அங்க பார்க்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி என்ன வந்து சந்திங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். விஷ்ணு ஸ்டுடியோல இருக்கிறாரு, நான் திருச்சியில இருக்கேன். வணக்கம் சார். நிறைய கேள்விகள் இருக்கு இந்த வாரமும். ஸோ அந்த கேள்விகள்லாம் உங்ககிட்ட முன்னாடி வைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி அட் கே 6109 அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. ஸ்பந்தனா பத்தி சொல்லுங்க. இப்போ அதை கன்சிடர் பண்ணலாமா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பந்தனா டெஃபினெட்லி யூ கேன் கன்சிடர், பட் ஒரு 4-5 குவார்ட்டராவது ஆகும். மைக்ரோ ஃபைனான்ஸில் ப்ராப்ளம் இப்போ தான் வந்து ஐடிஎஃப்சிலேயே ஸ்டெபிலைஸ் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டெபிலைஸ் ஆகி ரிகவர் ஆகிறதுக்கு 4-5 குவார்ட்டர் ஆகும். ரெண்டாவது வந்து அட் ஸ்ரீராம் 4279 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. ஃபார்மா செக்டாரில் ஒரு சில அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆனந்த் சார் சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்ச்லேயே நம்ம இருக்கலாமா, இல்லை ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கிட்டு பெருசாக இறங்கி உள்ள கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இதை கேட்டிருக்காரு. நாட்கோ அண்ட் டாக்டர் ரெட்டி டெஃபினட்டாக ஹாக்கி எடுக்கலாம். அடுத்தது வியாஸ் 4964 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா, அவங்க ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கே, இந்த சுச்சுவேஷனில் இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இயர் டெஃபினட்டாக ப்ராஃபிட் லோவாக இருக்கும். ஏன்னா புது டீம் வந்திருக்கு. எனிதிங் டவுட்ஃபுல் ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணால் லாஸ்ன்னு அவசியம் கிடையாது. பட் தே லைக் டு ஸ்டார்ட் வித் எ க்ளீன் ஸ்லேட். அதனால் கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு புது கேபிட்டல் போட்டு புதுசாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. பழைய டீமை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக புது டீமை ரிக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. சார் ரங்கநாதன் ராக்ஸ் 8051 அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஆர்பிஎல் பேங்க்ல வந்து எமிரேட்ஸ் அண்ட் வீடியோ ஒரு $3 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎல் பேங்கோட ப்ரைஸ் டு புக் வந்து இப்போ ஒரு அரௌண்ட் 1.2-1.25 ரேஞ்சில் இருக்கு சார். ஆர்பிஎல் ஒரு சிக் பேங்க்கு, எஸ் பேங்கோட ஒரு மைனர் வருஷம். எமிரேட்ஸ் என்பிடி வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. $3 பில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. எமிரேட்ஸ் என்பிடி 160% ஸ்டேக் இன் ஆர்பிஎல். அதுக்கு வேணுங்கிற அளவு பணம் போடுறேன்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஆர்பிஐ என்ன ரூல் சொல்லுதுன்னா 26%க்கு மேலே ஒரு ஆள் இன்னொரு பேங்க்கில் ஸ்டாக் வச்சுக்க முடியாதுன்னு. ஸோ இந்த ரூலுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ என்னோடய கணக்கு டெஃபினட்டாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட நெட் எஃப்டிஐ வந்து நெகட்டிவாக இருக்குது. இந்தியாவுக்கு பணம் தேவைப்படுது, ஆர்பிஎல்லுக்கும் கேபிட்டல் தேவைப்படுது. கவர்மெண்ட் எக்ஸப்ஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இட் இஸ் அ லாங் டைம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் இது டெஃபினட்டாக கொடுப்பாங்க. சத்யமூர்த்தி 7692 கேட்டிருக்காரு. இதனால் வரைக்கும் கோல்டு சில்வர் மாதிரியான விஷயங்கள்ல நான் இன்வெஸ்டே பண்ணதில்லை, இப்போ உள்ள இறங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்வர் பக்கமே போகாதீங்க. பிகாஸ் சில்வர் இன்னும் இறங்கும். சில்வர் இறங்கி செட்டில் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் இன்னும் சீப்பராக இருக்குது ஸ்பாட் மார்க்கெட்டோட. சில்வர் வந்து இன்றைக்கி நீங்கள் விற்க போனால் $140 கிடைக்கிறதே லக்கு. நீங்கள் ரொம்ப லக்காக இருந்தால் $150 கிடைக்கும். பீக்கில் வந்து 2207 வரைக்கும் போச்சு. முக்கால்வாசி பேர் 195, 199 வாங்கியிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் 40% விலை ஏறினா தான் யூ வில் கேட்ச் அப். இன்னும் ஒரு 5-10% கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேர்மில். கோல்டில் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட கோல்டு 10% போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அது போகும். 400 கிராம் இருக்குன்னா போகும். 200-250 கிராம் இருந்ததுன்னா கூட போகும். பட் நீங்கள் 400 கிராமுக்கு கம்மியாக இருந்தால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க. ஷஜில் கரிபாத் 9839 அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. சவுத் இந்தியன் பேங்க்ல நான் 2023 செப்டம்பர்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸை பார்த்தா அது கொஞ்சம் ஓவர் வேல்யூடு மாதிரி தெரியுது. இப்போ அது ஓவர் வேல்யூடு தானா, இல்லை இன்னும் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஹைலி ஓவர் வேல்யூ.
பட் டெஃபினட்டாக வந்து அண்டர் வேல்யூடும் கிடையாது. ஸோ இட்ஸ் இஸ் ஃபேர்லி வேல்யூட். இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். அடுத்தது ஹரிகுமார் 2103 அவர் கேட்டிருக்காரு, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து இன்னும் கன்சிடரிங் ரேஞ்சில் தான் இருக்கா, இப்போ கன்சிடர் பண்ணலாமா, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு இருக்காங்க. பிஇ வந்து 21.7 இருக்கு சார். நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து டாலர் டிப்ரிஷியேட் ஆகும். பட் நம்ம வந்து இந்த ரேட்டில் டாக்டர் ரெட்டியோ இல்லாட்டா நாட்கோ ரேஞ்சில் கன்சிடர் பண்ணாட்டாலும் அப்பப்போ இதை ஊருகா தொட்டுக்கிற மாதிரி டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வந்து கார்த்திக் 238 அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் தங்கம் இருக்கு, அதை வந்து இப்போ நான் வித்துட்டு விலை குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது கோல்டு விற்றிங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் கிடையாது. உங்கள் லைஃப் டைமில் கோல்டு டெஃபினட்டாக 20,000 ரூபாய்க்கு போகும். ஸோ கோல்டை இதுலேருந்து விற்கிறது முட்டாள்தனம். கோல்டு அக்வயர் பண்ணுறது உங்களோட எபிலிட்டி டு டேக் இட். தட் இஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10லேருந்து 15% மேலே கோல்டு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் 400 கிராம் ரூலும் மறந்துடாதீங்க. அண்ட் விற்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். எவ்ரி டெப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் எண்டுக்குள்ளே $5,000 தாண்டிடும் கோல்டு. அடுத்த கேள்வி வந்து MNR-BTU அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, சில்வர் ரேட் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருதே, இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பார்த்தா சில்வர் ரேட் ஒரு கிராம் 100 ரூபாய்க்கு கீழே போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு, உண்மையிலேயே 100 ரூபாய்க்கு கீழே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரேட்டுங்கிறது ஆர்பிட்ரி. ஏன்னா 100 ருபீஸுங்கிறது ஒர்த்லெஸ்ஸாக போனாலும் போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து டாலரில் பார்க்கணும். டாலரில் திரும்பி ஒரு 45 ரேஞ்சுக்கு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்தியன் ருப்பி டாலருக்கு அகேன்ஸ்டாக விழுந்துகிட்டே இருக்கும். அதனால் ருப்பியில் மெஷர் பண்ணுறது மீனிங்லெஸ். அடுத்தது வந்து மக்ரோனிஷா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கையில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ நான் ஷேர்ஸாக வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சினாரியோ அப்படியே வேற மாதிரி இருந்தது. கையில் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு கோல்டாக வாங்கிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கையில் இருக்கிற கோல்டெல்லாம் வித்துட்டு ஷேர்ஸாக வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே தப்பு. ஐ நெவர் ஆஸ்க் யூ டு செல் ஷேர்ஸ் டு பை கோல்டு. நாட் ஐ வில் ஐ ஆஸ்க் யூ டு செல் கோல்டு டு பை ஷேர்ஸ். ரெண்டுமே முட்டாள்தனம். இது எப்படின்னா இது குதிரை ஓடி போன அப்புறம் கதை மூடுற மாதிரி. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு போர்ஷனை கோல்டு, ஒரு போர்ஷன் தான் ஸ்டாக்கில் வாங்க சொன்னீங்க. இப்போ கோல்டோட போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டாக்கோட போர்ஷனை ஏற்றுறது பெட்டர். பிரதீப் கிங் 01ங்கிறவர் கேட்டிருக்காரு, டாடா மோட்டார்ஸ் இந்த ரேஞ்ச்லையும் நம்ம கன்சிடர் பண்ணலாமா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் கேட்குறாங்க சார். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளும் லிஸ்ட் ஆட்டும், அதுக்கப்புறம் இன் டேண்டம் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்தது வந்து பர்பிள் லவர் மோகன்றவர் கேட்டிருக்காரு, சில்வர் பீஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், அதை வாங்கி வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணலாமா இல்லை செல் பண்ணிடலாமா, சில்வர் பீஸை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சில்வர் பீஸ் விற்றுடுங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின விலைக்கு திரும்பி அது போகுமாங்கிறது ரொம்ப சந்தேகம். ஸோ என்ன ரேட்டில் வாங்கியிருந்தாலும் சில்வர் பீஸை கொடுத்துட்டு கோல்டு பீஸாக மாற்றுறது பெட்டர். அடுத்தது ஜின்டோ ஜேம்சன் 4381ங்கிறவர் கேட்டிருக்காரு, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கார் வாங்குறதுக்காக பணத்தை சேர்த்து வச்சுருந்தோம், நீங்கள் சொல்கிறத கேட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், டாடா மோட்டார்ஸில் வந்து ஒரு 2000 ஷேர் வாங்கி வச்சுருக்கோம், இப்போது டிமர்ஜர் வேறு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதுக்கான ஷேர்ஸும் இன்னும் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுக்கு கார் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு தேவையில்லைங்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி கட்டினால விலை குறைஞ்சது போது ஒரு ஸ்கூட்டர் மட்டும் என்னோட தேவைக்கு எடுத்துக்கிட்டேன், இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார் வாங்குறதுக்கு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறது பெட்டர். டாடா மோட்டார்ஸ் ரெண்டும் ஸ்பிளிட் ஆகி பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்தது SK_2935ங்கிறவர் கேட்டிருக்காரு, நான் சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகிறேன், எனக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும், ஒரு 20 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த 20 லட்சத்தை கோல்ட் பீஸில் நான் போட்டு வச்சுட்டு மாதம் என்னோட செலவுக்கு கோல்ட் பீஸை விற்று அந்த பணத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது பண்ணாதீங்க. 20 லட்ச ரூபா பாண்டில் போட்டு ரெகுலராக ஏற்றுங்க. கோல்டு பீஸ் மேலேயும் கீழேயும் போகும். கீழே போனால் லாஸ் ஆகும், லேட்டாக ஃப்ளாட்டாக இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் ஆகும். பாண்டில் போட்டிங்கன்னா 9 to 11% இன்ட்ரெஸ்ட் வரும். 18,000 20,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வரதுக்கு. சார் அடுத்தது ரிலாக்ஸ் கேமர் _கிறிஸ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் 70% கோல்டு 30% சில்வர் அப்படிங்கிறது இப்போ ஐடியல் ரேஞ்சா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஐடியலாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, 100% கோல்டு. உங்கள்கிட்ட 400 கிராம் கோல்டு இல்லைன்னா. அடுத்தது கார்த்திக் _குட்டி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, டாடா கேபிட்டல் வந்து எனக்கு அலாட் ஆயிருக்கு, ஹோல்ட் பண்ணவா எக்ஸிட் பண்ணிடவா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐபிஓவில் வாங்கினது தான், ஸோ இப்போ நான் என்ன பண்ணட்டும். இஃப் யூ ஆர் வெரி லாங் டேர்ம் ஹோல்டர் யூ கேன் ஃபர்கெட் இட். உங்களுக்கு அலாட் ஆச்சுனே மறந்துட்டு வேலையை பாருங்கள், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம்.
நரேஷ் சாணக்கியாங்கிறவர் கேட்டிருக்காரு சார், இன்ஸ்டெட் ஆஃப் கன்சிடரிங், அதாவது முத்தூட் ஃபினான்ஸை கன்சிடர் பண்றதுக்கு பதிலா முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸை நான் கன்சிடர் பண்ணலாமா, ஏன்னா அதுவும் கோல்டுக்கான ஹெட்ஜ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நோ, முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸுக்கு ஹெட்ஜு கிடையாது கோல்டில். முத்தூட் ஃபைனான்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது ப்ளூ முத்தூட்டோட மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆகாமல் அது வந்து லிஸ்டட், மெயின் பேரண்ட் கம்பெனி நாட் லிஸ்டட். முத்தூட் ஃபைனான்ஸுங்கிறது சேப்பு முத்தூட்டு, மெயின் கம்பெனி இஸ் லிஸ்டட். தி பாட்டம் அதோட இன்னொரு கம்பெனி பேர் பெல்ஸ்டார்னு பேர் சப்சிட்ரி, தட் இஸ் நாட் லிஸ்டட். அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டூ பிரதர்ஸ், டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ரெண்டும். அடுத்தது ராஜாங்கிறவர் கேட்டிருக்காரு, ஏன் வந்து ரேர் எர்த் மெட்டல் தொடர்பான ஸ்டாக்ஸை நீங்க கன்சிடர் பண்றதுக்கு எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ரேர் எர்த் மெட்டல்ஸ் இந்தியாவில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இருக்குது. மேஜராக ரேர் எர்த் மெட்டல்ஸ் மெயின் ஆகிறது வந்து சைனீஸ் ஸ்டாக் நான் வாங்குறது இல்லை. அடுத்தது சூரியநாராயணன் 4679ங்கிறவர் கேட்டிருக்காரு, இப்போதைக்கு நான் சவுத் இந்தியன் பேங்கை எக்ஸிட் பண்ணிட்டு ஐடிஎஃப்சியை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வந்து பேஸ்ட் ஆன் குவார்டர்லி ரிசல்ட் வச்சு தான் நான் கேட்குறேன்ற ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்றாரு. ஒன்று வாங்கினோன்னா 10 வருஷமாக கொடுக்கணும். ரெண்டு பேருமே பிரில்லியன்ட் மேனேஜர்ஸ், வைத்தியநாதன் அண்ட் பிஆர் சேஷாத்ரி. பொறுமையாக காத்துட்ருங்க, அவசரப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு 4 சேனல் இருக்குது. ஹிந்தியில் பைசா போல்தா ஹேன்னு ஒரு சேனல் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு, கன்னடாவில் மணி மாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது. அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க. சாஸ்வத்தோடு நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு 10 வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க. இதுதான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகம் வந்து திருச்சி ஈவெண்ட்டில் லான்ச் ஆகும். அதை வந்து உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புஸ்தகத்தின் விலை 400 ரூபா. முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு அதை 350 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நிறைய எஃபர்ட் போட்டு இதை ரெடி பண்ணியிருக்காங்க. 25 பேஜ் எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உங்கள் பசங்களோட உட்காந்து இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் தான் என்னன்னு பேசிக் ஐடியா கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு சீரீஸ். இது உங்கள் பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.